கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாள் நீங்கள் வசனத்தை கேட்கிறதற்கு சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுடனே பேசுகிறதற்கு சந்தோஷமாய் இருக்கிறேன். இன்றைய வேத வசனம் தாவீதின் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தியானிப்போமானால், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால், நம்ம தேசத்துல பார்க்கிறோம், அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம். நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகளை கூட பார்க்கிறோம். ஒரு வேலை செய்கிறார்கள், அந்த வேலை சீக்கிரத்துல நிறைவேறாவிட்டால் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்கள் எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். இப்ப நம்ம அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம், இருதயத்துல குழப்பத்தோடு இருக்கிறார்கள், சோர்வோடு இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள், மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால், ஜெபத்தினால் காத்திருக்க வேண்டும், வேத வசனத்தை படிக்கிறதினால் காத்திருக்க வேண்டும், தேவனை ஆராதிக்கிறதினால் காத்திருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு காரியங்களும் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம், அன்னாளை பார்க்கிறோம். அன்னாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். தேவனுடைய சமூகத்துல அவ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தார் தேவன். அதே போல நம்ம பார்க்கிறோம், தேசத்துல அநேக பிள்ளைகள் மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம மனுஷாலுங்களை தேடி ஓடிக்கொண்டு போக தேவையில்லை. நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இன்னும் அதே போல நிறைய காரியங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கிறோம். தேவன் ஜபத்தினாலே எல்லா காரியங்களையும் அற்புதமாய் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அதே போல நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.